அழுத்துங்கடா. தள்ளி விடுறா டே, தள்ளி விடுறா டே, தள்ளி விடுறா. ரிவேஸ் ரிவேஸ் போ. எங்கடா வர மாட்டேங்குது. மாட்டிக்கிச்சுடா டே. எங்கடா ஆரம்பமே அமர்கலமா இருக்குது. முன்னாடி ஓட்டு 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 ஓட்டு. எங்கடா போக மாட்டேங்குது. இருறா இருறா. ஓகே ஓகே என்ஜாய் பண்றோம். நேரம் உட்கார்றா. எங்கடா நவரவே மாட்டேங்கிறோம். இவன் வெயிட்டுக்கு போக மாட்டேங்குதுடா. மழைக்கெல்லாம் வந்துச்சுன்னா மாட்டிக்குவோம். ஏய் ஒழுங்கா போக மாட்டேங்குதுடா வண்டி. போயிட்டு தான் நமக்கு தான் தெரியல. இது அவ்வளவு தூரம் போயிரு. ஏண்டா உன் வெயிட்டை வச்சுட்டு அழுத்த முடியலடா டே. பயங்கர வெயிட்டா இருக்கடா. நீ எப்படி இருக்குது? இப்பதான்டா வேகமா போகுது. எங்க திருப்பிட்டீங்க? அவனுக்கே தெரியலடா. கால் அடிக்குதுடா. செம்மையா கால் அடிக்குதுடா. அவனுங்களும் எப்படி போறதுன்னு தெரியாம போயிட்டு திருப்புற. ஐயோ நேரா போகணும்டா. அவன்கிட்ட போய் பிடிக்க போறா. அங்கிருந்து வளர்த்துறவங்க போக மாட்டேங்கிறீங்க. ஏன்னா சத்தியமா உன் வெயிட்ட வச்சுட்டு எப்படா போகும் அது? ஏன்னா உன் வெயிட்டுக்கே போக மாட்டேங்குதுற. அப்புறம் போட்டு கூட போக மாட்டேங்குது. என்னடா சத்தி நின்று போச்சு. அழுத்தவே இல்லடா. எங்கடா ரிவேஸ் போகுது? எங்கடா போக மாட்டேங்குது? கட்டி கட்டி விட்டுருக்காங்களா? கவர் வச்சுக்கிறாங்களா? கட்டி வச்சுக்கிறாங்களா? ஒன் சைடாடு எந்திரிக்காதரா. உளுந்துடா. எந்திரிக்காதரா. இவன் எந்திரிச்சா கவுந்து போடும். பிரேக் பிடிக்கிறதா? அங்க இருந்து இங்க தானே வந்துக்கிறோம். அது வேற சென்ட்ரவா ஆடுகிறோடு. வேணாண்டா நம்ம அப்படியே நீ நேரவா. பயமா இருக்குதுடா. கமுந்து போச்சுடா. உள்ள போகுதுடா. போட்டுடே அங்க பாரு. உள்ள போகுதுடா. டே உள்ள போகுதுடா. நீ வாடா. அழுத்துறா ஊத்துறா. வண்டி எங்கடா? வண்டி போக மாட்டேங்குது. ஒரு சைடா இருக்குதுடா. போட்டாங்க பாடுறா. சத்தி ஏன் பக்கத்து எனக்கு உயிர் ப்ரொடெக்ஷன்லாம் கம்மியாக்குதுடா. டே கால் வலிக்குதுடா. இங்க வாடா. இங்க வாங்கடா மாமா. நீ அந்த பக்கம் பாத்தீங்கம்மா. பொறுமையா எடுத்து வேகமா நடத்தினா தான் மாமன். இடிச்சு சத்தி இந்தான வாடா. இந்தான வாடா சத்தி. ஒரு பக்கமா இருக்குது. டே அழுத்துறா. நீ நீ என் பக்கம் வாடா. வெயிட் அதிகமா இருக்குது. அவன் பக்கம். அண்ணான போடா. நீ என் பக்கம் வந்துரு. என் பக்கம் வந்துரு. என் பக்கம் வந்துரு. இப்பதான் கரெக்டா இருக்குது. எப்படி இருக்குது? அவன் அழுத்தவே மாட்டேங்கிறானே. போடா. 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 இப்ப போ போ போ. வளர்த்திக்கிட்டு தான் இருக்கிறேன். போ. இங்க ஒண்ணுமே தெரில. ஒன்றும் முடியல. நாங்களும் ஒரு அரை மணி நேரத்துக்கு இந்த இதை எடுத்து ஓட்டலான்னு ஓட்டுற காலெலாம் வலி எடுத்துக்கிச்சு. அதனால தான் இவனுங்களை 2 பேர்த்தையும் ஓட்டுறா அப்படின்னு விட்டேன். அழுத்த முடியுதா?
சத்தி அழுத்து விரசா அழுத்து அவனுங்களை போய் பிடி முடியல ஒன்றும் திரும்புடா டே அவங்க லாங்லாம் வேணாண்டா லாங் நமக்கு செட் ஆகாதுடா டேய் லாங் நமக்கு செட் ஆகாது செடி பண்ணு பட்டுனாலும் அழுத்த முடியலையாட்டாங்குது காலை தூக்கி வச்சுக்கிட்டா மேலே எனக்கு இப்போ காலையில் எடுத்துக்கிச்சு அதனால தான் பின்னாடி வந்து உக்காந்துக்கிட்டேன் டே பின்னாடி போடுறது ரொம்ப தூரம்ட்டா டே அவ்வளோ தூரம்லாம் நம்மளால போக முடியாது திருப்பி அப்படியே திருப்பி அழுத்துறா எங்கடா நடுவில் கொண்டாந்து விட்டுறா முடியலைங்க நீங்க இவன் வேற உட்காந்ததுல போட்டு ஒன் சைடா இருக்குது டே அழுத்துறா வேகமா நீச்சல் அடிச்சு போயிடலாம்டா நீச்சல் அடிச்சா கப்பல் இங்கே விட்டுறாங்க லைஃப் ஜாக்கெட்டை காட்டு லைஃப் ஜாக்கெட் பத்துதா தண்ணி வருதுடா உள்ள முண்டு ஊத்துறா டே உள்ள தண்ணி வருதுடா டே ஓட்டுறா டே கரைக்கு விடுறா உள்ள தண்ணி வருதுடா கரைக்கா போக முடியாது தண்ணி உள்ள வருதுடா டே அவன் இடிக்க வரான்டா போடா ஏன் பட்டு அழுத்த முடியலையா இடிக்காதீங்களா உள்ளக்கெல்லாம் போயிட போகுது டே 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 இடிக்கிறான்டா டே மாட்டிக்கிச்சுன்னா போட்டு வராது நாங்களாம் இல்ல திருப்புடா டே திருப்புடா திருப்புடா டே சத்தி வந்தா வேஸ்டா போயிருந்தா அங்க போயிட்டு அவ்வளவு தூரம் இன்னும் போகணும்டா டே சத்தி டே அதெல்லாம் பரவ வலை இருக்குதுடா டே நேர் பண்றா புல்லா திருப்ப அப்படிலாம் என்ன இதை ஓட்டுறது இப்ப நேர் பண்ணிக்க இது ஒன்றும் முடியல நாங்களும் அரை மணி நேரம் தான் டைம் எடுத்திருந்தோம் நாங்களும் போயிட்டு கொஞ்சம் தூரம் அங்கே போகிறோங்க அங்கே போகணும் இன்னும் நாங்களும் அழுத்துறோம் போகவே முடியல மாற்றி ஓட்டுறோம் அவன் ஓட்டுறான் நான் ஓட்டுறேன் வண்டி போகவே மாட்டேங்குது அது எதோ ஒரு பக்கம் போகுது சரி பண்றான் ஒன்றும் முடியல அது வெயில் வேற ஒரு பக்கம் தாக்குதா அதனால தான் படுதா கட்டிக்கிட்டேன் மேலே அவனுங்க கூட அங்கே போயிட்டானுங்க எப்படியும் ஒன்று ஆள் மாற்றி ஆள் ஓட்டி ராஜா பகதூர் மாதிரி இருந்து போயிட்டு அவ்வளோதான் இதுக்கு மேலே வண்டி எடுத்தா சேலம் தான் சின்ன வண்டியில் போய் எடுத்துறோம் நாங்கள் மாசு காட்டுறோம் இல்லை வாண்டி எடுக்கிறானுங்க என்னென்னு தெரியல போகிற வழியில் முடியல ஒன்றும் தலைலாம் வலிக்குதுடா வெயிலுக்கு அழுத்தி டீயை போட்டதான் நல்லா இருக்கும் போயிட்டு ஒரு டீயை போட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பணும் இதுக்கப்புறம் சேலம் தான் எங்கனாலும் ஆமாம் ஒன்றும் முடியல சங்கி போச்சு டயர்டா இது அங்க போறேன் டீ குடிப்போம் நேரா வண்டி எடுக்கிறோம் சேலத்துல போய் திருப்புடா திருப்புங்கடா ஏன்னா ராவடி பண்றீங்க அப்படியே ஒரு வழியா கரை வந்து சேர்ந்துட்டோம் ஏன்னா மணி நான் வந்திருக்க மாட்டேன் அது கூட பரவாயில்ல நான் ஃபர்ஸ்டே இங்கே தான் சுத்திட்டு இருந்தோம் போயிட்டு இருந்தோமா அவன் அங்க போறான்னு சொல்லி அந்த கடைசிக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரமாட்டேங்குது அழுத்துறோம் கால் வழியே வந்துச்சு அவன் மாற்றி அழுத்துறான் கனெக்ட் ஆகுதான்னு பார்த்துக்க அவனுங்க ஓட்டினது கூட வேகமாக போகுது இவனை வச்சுக்கிட்டு ஓட்டுற போக மாட்டேங்குது வண்டி 200 கிலோக்காரன் சத்தியமாக போகலடா ரிவர்ஸ் மட்டும்தான் போகுது ஏன்டா தாங்குது நாங்களும் அப்படியே சொல்லலாம் இதுக்கு மேலே நிறைய வீட்டுக்கு தான் போவோம் அது முடியல ஏன்னா இப்போயே மணி 6 ஆக போகுது இதுக்கு மேலே கிளம்புறது தான் எல்லாம் பார்த்தாச்சு ஆக்சுவலாக அந்த பிளேஸ் சூப்பராக இருக்குது இப்போ சன்செட் ஆக போயிட்டுருக்கு அவனுக்கு ஹாட்ஸ்பாட் ஆன் சன்செட் சன்செட்டு கரெக்டாக இந்த டைமிங் இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்கா இந்த இடத்துல சராய் பீச்சுக்கு முன்னாடியே இது போயிட்டு காரில் ஏறி உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் காலெலாம் வலிக்குதுங்க திருப்பி போயிட்டு வண்டியை எடுப்போம் இது மேலே ஒரு டீயை போட்டால் தான் சரிப்பட்டு வரும் எங்கடாவது ஒர்க் ஆக முடியுது அப்படியே அங்கே போட்டிங்லாம் முடிச்சுட்டு வேறு எங்கேயும் போகல லூலு மால் போகலான்னு பார்த்தோம் ஆனால் சரி டைம் ஆயிடுச்சு அதனால் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு போகலை அதனால தான் இப்போ நேராக வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இப்போ மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 8:45 ஆகுது இன்னும் ஒரு 250 கிலோமீட்ரு அதாவது திருச்சூரில் இருக்கும் அதாவது திருச்சூர் ஹைவே கொச்சின் ஹைவே சேலம் அதாவது மாற்றி சொல்கிறேன் பார்த்தீங்களா கொச்சின் டு சேலம் ஹைவே அதில் இருக்கும் இப்போ இங்கேருந்து வண்டி எடுத்தோம்னா இன்னும் ஒரு 3-4 மணி நேரம் ஆகிடும் கோயம்புத்தூர் வழியில் தான் போகிறோம் இப்போ போகிறப்ப அதனால் பொறுமையாக ஹைவே தான் ஃபுல்லாகவே ஹைவே தான் ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை அப்படியே நம்ம பாட்டுக்கு போக வேண்டியதான் இப்போ எதுக்கு நிறுத்தியிருக்கேன்னா நானும் ரொம்ப நேரமாக டீ கடையில் நிறுத்தலான்னு பார்த்துட்டே இருந்தேன் ஆனால் அங்கே நிறுத்தவே முடியல இது நான் இப்போ தான் டீ கடை கண்டுபிடிச்சி ஹைவேயில் நிறுத்தியிருக்கோம் போயிட்டு ஒரு டீனாச்சும் குடிப்போம் ஏன்னா அங்கேயே டீ குடிக்கணும்னு பார்த்தேன் தலைவலி எடுத்துக்கிச்சு அதனால தான்
டீயை குடிச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு. வேறு என்னடா ஆகுது? என்ன காலையில் போறியா? டீ எடுத்துங்களா? தோணு ஏறா போயிட்டு அப்படியே ஸ்நாக்ஸ் எதாவது சாப்பிட்டு சக்கரை கொஞ்சம் அதிகம் தாராளமாக இருக்குது. வேற எங்கேயும் வைக்கிறதுலாம் இடம் இல்லை. கேரளாவில் வேண்டாம் இருக்கும். நாம் ஒரு கடை வச்சிடலாம். சத்தியமாக தமிழ்நாட்டு ஹோட்டல் பொழைச்சிக்கலாம். அஜய் வச்சா பொழைச்சிக்கலாம்டா. அவ்வளோதான். இப்போ இங்கே அந்த டீ கடையிலேருந்து சாப்பிட்டு கிளம்பிட்டோம். அதாவது டீ சாப்பிட்டு கிளம்பிட்டோம். நல்ல ஒரு டீ. இப்போ தான் டீ குடித்த மாதிரி இருக்கு. என்ன பட்டு அங்கே நம்ம டீ குடிச்சது இங்கே குடிச்சதுக்கு எப்படி இருக்குது? நம்ம ஒரு டீ மாதிரி இருக்குது. அதான் இது கேரளா தான். என்னமோ இன்னும் நம்ம தமிழ்நாடு போகல. இங்கே அப்படி கொடுத்தா அங்கே கட்டன் சாய் வேறு மாதிரி இருந்துச்சு. மிளகு போட்டு எதுவும் டீ போட்டு கொடுக்குறாடுங்க. ஆமாம் காரமாக வேற இருக்குது. எதுவும் அப்படியே போயிட்டு ஆமாடா டீ வந்து அப்படிதான் இருக்கும் காரமாக. நம்ம இன்னும் ஒரு 150 கிலோமீட்டர் கிட்ட போகணும் சேலத்துக்கு. சரி போயிட்டு கோயம்புத்தூரில் சாப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு தான். இங்கெல்லாம் திருச்சூர் ரோட்டில் சர்வீஸ் ரோட்டில் வந்து செம்ம டிராஃபிக் இருக்குது. கோயம்புத்தூரில் நிறுத்தி சாப்பிட்லாம். ஏன்னா நம்ம ஊரில் சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரி இருக்குதுன்னு எல்லாருக்குமே சொல்லிட்டானுங்க. அதனால கோயம்புத்தூரில் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. இன்னும் ஒரு மணி நேரம் கோயம்புத்தூரில் பரோட்டா ஒரு ஆம்பாயில் ஆம்லேட் சாப்பிட்டு அது மாதிரி வேற எங்கேயும் சொல்லணும். 2 பரோட்டா அந்த பிரியாணி தின்னுட்டு பரோட்டிக்கு தமிழ்நாட்டில் போய் 2 பரோட்டா ஒரு ஆம்லேட் சாப்பிட்டா தான் உங்களுக்கு நிம்மதி. ஏன் அந்த பிரியாணி எப்படி இருந்துச்சு? பிரியாணி இல்லை, அது ஏதோ பழைய சோத்துல குழம்பு நல்லா தான் கரெக்டாக. இப்போ அந்த டனலுக்கு வந்தாச்சு. திருச்சூர் அந்த இந்த டனல்லாம் செம்ம. இது திருச்சூர் டனல் இது முடிஞ்சுட்டு சிப்ஸ் நிறையா உங்கள் வீட்டில் என்ன பலாப்பழம் வாங்க சொன்னாங்களா? பலாப்பழம்லாம் இங்கே இருக்காது. சிப்ஸ் வேணா இருக்க வேணா வாங்கிட்டு போ. இந்த ஏன்னா டனல்ல கத்துறீங்க. இந்த டனல் முடிஞ்ச வேணா சிப்ஸ் கடை இருக்கு, அங்கே நடத்துறேன். அருமையாக தடலை. இந்த டனல் இப்போ தான் பார்க்குறியா? எல்லாரும் என்ன சொல்ல வரீங்க நீங்க? இப்போ ரமேஷ் இருக்காங்களா, ரமேஷ் அவங்களுக்கு வந்து என்ன வேணும்னா அவங்க அப்பாவுக்கு வந்து பலாப்பழம் வேணுமாமா. இவங்க அப்பாவுக்கு வாழைப்பழம் வாங்கிட்டு முடியுமா? இந்த சிப்ஸ் கடையில் தான், அந்த சிப்ஸ் கடையில் நடத்துகிறேன். சிப்ஸ் வாங்கலாம். ஏன்னா சிப்ஸ் கடையில் கேரளா வந்துட்டு சிப்ஸை கூட வாங்கலாம் வாங்க. அதனால தான் சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதான். இங்கே கொஞ்சம் சிப்ஸ் வாங்கணும் எல்லாரும். சிப்ஸ் அந்த அல்வாலாம் கொஞ்சம் வாங்கலாம். அவன் எல்லோரும் வாங்கிட்டு இப்போ திருப்பி எல்லாம் கிளம்புறதான். திருப்பி பேசாதரானா தான் பேசுவான். இனிமேல் கோயம்புத்தூரில் போயிட்டு சாப்பிட்டு நேராக சேலம் தான். அப்படியே இது இருட்டில் கொஞ்சம் தெரிய மாட்டேங்குது பேசு. போக கண்டினியூ பண்ணுறேன். நம்ம ஒரு பிளான் போட்டு ஒரு டைமிங் வீட்டுக்கு போகணும்னு பார்த்தா இங்கே ஒரு டைமிங் நடக்குது. கண்டிப்பாக இன்றைக்கெலாம் லேட் ஆகிடும் எப்படி இருந்தாலும். ஆனால் இங்கே பாருங்கள் பயங்கர டிராஃபிக் ஆகிட்டு இருக்கு. இந்த ரோட்லலாம் சர்வீஸ் ரோடாக மாட்டி விட்டாங்களா, அதனால் இப்போ ஹைவேக்கு இப்போ ஏறிட்டோம். இவ்வளோ நேரம் சர்வீஸ் ரோட்லேயே தான் வந்தோம். அதாவது சிங்கிள் ரோடு. அவ்வளோதான். இங்கே கோயம்புத்தூர் வந்துட்டோம். கோயம்புத்தூர் வந்து கொஞ்சம் முன்னாடி வந்து அதாவது அவினாசி டோலுக்கு முன்னாடி நின்றுட்டுருக்கோம். இப்போ தான் அப்படியே சாப்பிட நிறுத்திருக்கிறேன். சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு போயிடலான்ட்டு. அவ்வளோதான். இங்கே ஹோட்டலில் சாப்பிட்டு இப்போ கிளம்பியாச்சு. ஏன்னா இப்போ மணி 11 மேலே ஆயிடுச்சு. இங்கேருந்து கிளம்புனா இன்னும் ஒரு 2-2.5 மணி நேரம் ஆகிடும். கொஞ்சம் வேகமாக போனால் இன்னும் கொஞ்சம் டைம் குறையும். ஒரே மாதிரி பொறுமையாக தான் போகலான்ட்டுருக்கு. போயிட்டு இப்போ தான் நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி இருக்குது உண்மையாக சொல்ல போனால். இவன் வேற சாப்பிட்ட மயக்கத்தில் இருக்கிறான். தூங்குனா வச்சு விட்ருண்டு. தூங்குன்னா சத்தியமாக அடிப்பேன். தூங்குவானே. சரி இறங்க. முன்னாடி உட்காந்து தூங்க மாட்டேன்ட்டு அப்படியே தூக்கிட்டான். முன்னாடி எல்லாம் தூக்கிட்டானுங்க. ஓடிட்டே இருக்க வேண்டியதுதான். என்ன பண்ணுறது? ஆனால் என்ன பைபாஸ் நல்லா இருக்குது. ஆனால் இந்த ட்ரிப்பு வந்து நல்லாவே இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு.
கொச்சின் விட்டுரும். ஒர்க்கில் போதெல்லாம் கொச்சின் போயிட்டு அதுதான் வந்துட்டோம். ஏன்னா ஒர்க்கில் வந்து அங்கே செம மழை போயிட்டுருக்கு. அதனால் வந்து இங்கேயும் மலையில் மாட்டி அங்கேயும் மலையில் மாட்டி ஏன் இது பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்னொரு தடவை வந்தால் போய்க்கலாம் அப்படின்னு பிளான் மாற்றிட்டோம், சேஞ்ச் பண்ணிட்டோம். ஏன்னா அந்த பிளானில் தான் இருந்தோம். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பெல்லைக்கான ஆனில் போங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க. பிடிச்சிருந்தா இந்த மாதிரி விளாகு, ரைடிங் வீடியோஸு எல்லாமே, அதாவது மோட்டோ விளாகிங்கு, ட்ரிப்பு, நம்ம எங்கெங்கே வெளில போகிறோங்கிற வீடியோஸ்லாம் எல்லாமே நம்ம சேனலில் வரும். கண்டிப்பாக பாருங்கள். 1-2 நாளாக வீடியோஸ் சரியாக வந்திருக்காது. இதை நான் எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்பேன். 1-2 நாளாவோ ஒரு வாரமாவோ ஏதோ ஒரு ரீசன் இருந்தால் மட்டும்தான் நான் டிலே பண்ணுவேன். பட்டு எல்லா நேரமும் கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் அது ஏதோ ஒரு டைமில் டிலே ஆகிடுது வீடியோ போடுறதுக்கு. ஷார்ட்ஸு வீடியோ ரெண்டுமே கண்டிப்பாக எடுத்து வச்சுருக்கேன், நிறையா போடுறேன். ஏன்னா கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க்கு இருக்குதா, நானே தான் பார்த்துட்டு இருக்கேன். அதனால தான் ஓகேங்களா. போவோம், போயிட்டே இருக்கலாம். போயிட்டு பரவாயில்ல. போகும்போது நீ பண்ணி எத்தனை இடத்துல வந்தது, வரும்போது அதெல்லாம் எதுவுமே இல்லை. அதனால தப்பிச்சோம். ஒரு ட்ரிப்புன்னு இருந்தால், ஒரு பிளான்னு இருந்தால் இந்த மாதிரி நிறைய நடக்குது. அதே ஒவ்வொருத்தருக்கு செட் ஆகும், ஒவ்வொருத்தருக்கு செட் ஆகாது. அதே மாதிரி தான் இவனுக்கு செட் ஆகலை, சுத்தமாக செட் ஆகலை. வாமிட்டாக எடுத்துகிட்டு இருந்தான், வயிறு வலியே வந்துருச்சுன்னா. அதுக்கப்புறம் இவனுக்கு சுத்தமாக செட் ஆகலை. சரி கொஞ்ச நாள் அப்படியே எங்கேயா வெளில வந்துகிட்டே இருந்தானா செட் ஆகிடும். ஃபஸ்ட்டெல்லாம் எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும். அப்புறம் போக போக எல்லாருக்குமே பழகிடும். இன்னும் சேலத்துக்கு இங்கேருந்து 111 கிலோமீட்டர் தான் இருக்குது. போயிடலாம், விடுங்க டக்குன்னு. பார்க்கலாம். அவ்வளோதான். இங்கே இப்போ பவானியை தாண்டி இங்கே இன்னும் சொல்லப்போனால் சங்ககிரி டோல்கிட்டே வரப்போகுது. இன்னும் ஒரு 10 கிலோமீட்டரில் சங்ககிரி டோல்கிட்ட வந்துடும். இப்போ ஒரு டீ பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திருக்கேன். டீ பிரேக் எடுத்துகிட்டு கொஞ்சம் அப்படியே போவோம் அப்படின்ட்டு. ஒரு நிமிஷம் இருங்க, ஃபோன்லாம் எடுத்துக்கிறேன். ஃபோன்லாம் நான் யூஸே பண்ணுறதில்ல. இப்போ ஒரே லாக் பண்ணிட்டாடா, லாக் பண்ணிடுறேன், லாக் ஆயிரும். அப்பா சரின்னு சொல்லிட்டு ஒரு டீ ஒரு டீயை ஒன்று போட்டு திருப்பி போனோம்னா சரியாக இருக்கும். எல்லாமே செம கூட்டமாக இருக்குது இந்த டீ கடையில். ஆனால் இது ஹைவேயில் ரொம்ப நேரம் கழித்து வர டீ கடை, அதனால் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு வருவாங்க. இந்த மாதிரி பஸ் எல்லாம் வந்து இங்கே நிறுத்துறதுக்கு இடம் இருக்குது, அதனால் இங்கே நிறுத்தியிருக்காங்க. நம்மளும் அவ்வளோதான், டீயை குடிச்சிட்டு அவ்வளோதான் சங்ககிரி டோல். அவ்வளோதான், ஒரு மணி நேரத்துக்குள்ளே போயிடும். அதிகபட்சமாக சொல்கிறேன், 1 மணி நேரத்துக்குள்ளே போயிடும். போகிறப்ப கண்டினியூ பண்ணுறேன் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். எந்நேரமாக இருந்தாலும் இந்த ஒரு டீயை போட்டால் தான் நமக்கு கரெக்டாக இருக்குது. எப்பயுமே டீ இல்லாமல் இருக்க முடியாது. நைட்டில் எப்பயுமே வண்டி ஓட்டுறப்ப தூக்கம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக டீ குடிங்க, சரியாயிடும். எனக்கு தெரிஞ்ச அப்படி தான். எனக்கு தூக்கம்லாம் வரல, இருந்தாலும் நான் டீ குடிக்கணும்னு தோணுச்சுன்னா நிறுத்திடுவேன். டீ குடிச்சிட்டு இப்போ போகலாம். வாடா அது ஒரு வழியாக சங்ககிரி டோல்கிட்ட வந்தாச்சு. அவ்வளோதான். இங்கேருந்து என்ன ஒரு 10 நிமிஷம் 15 to 20 நிமிஷம் ஆகிடும் வீட்டுக்கு போகிறதுக்கு. அவ்வளோதான், வீட்டுக்கு போனோம்னா வேலை முடிஞ்சு. முன்னாடி பாருங்கள், ஒரு ஆடி A3 குப்பை கார் மாதிரி நிற்கிது. ஏன்னா டெல்லி வண்டி இது ஆக்சுவலாக. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அவ்வளோதான். வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் இறக்கி விட்டுட்டு நம்மளும் வீட்டில் போய் தூங்க வேண்டியதான். தூங்கிட்டு காலைல எழுந்திரிச்சி, காரெலாம் ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது, நம்மளுதுமே சேரு அது இதுன்னு. காலைல எழுந்திரிச்சி கழுவணும், இல்லை ஒன்று வாட்டர் வாஷ் கொண்டு போய் விடணும், வேறு வழி இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 900 கிலோமீட்ரு 950 கிலோமீட்டர் பக்கம் வந்துருச்சு நம்ம போய் சுற்றிட்டு வந்ததெல்லாம். ஆனால் இந்த ட்ரிப்பு வந்து நல்லா தான் இருந்துச்சு. மூணார் வந்து அந்த மழை மட்டும் இல்லைன்னா இன்னும் பயங்கரமாக இருந்திருக்கும். மழை இருந்ததுனால கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட். பட் இருந்தாலும் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணது கண்டிப்பாக இருந்துச்சு. மழையை தவிர மழைலாம் எதிர்பார்க்கவே இல்லை. சொன்னாங்க, இருந்தாலும் மழை இருக்குது அப்படின்ட்டு நம்ம அவ்வளோ இருக்காதுன்னு நினச்சோம். அந்தளவு மழை இருக்காதுன்னு நினச்சோம். பரவாயில்ல, நம்ம ஓரளவு மேட்ச் பண்ணியாச்சு. கொச்சின்லாம் அவ்வளோக்கு மழைன்னு சொல்ல முடியாது. சும்மா அங்கங்கே கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு தடவை தான் பெஞ்சிச்சு. அது அந்த போட்டிங் பண்ணது இது எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. நீங்களும் அங்கெல்லாம் போனீங்கன்னா இந்த போட்டிங் கீட்டிங் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு எங்களுக்கு. நான் இதுக்கு முன்னாடி போட்டிங்லாம் அந்த மாதிரி பண்ணதில்லை. போட்டில் போயிருக்கேன், வந்திருக்கேன். ஆனால்
இந்த மாதிரி பெடல் பண்ணிட்டு போகிற இதுக்கெலாம் நான் போனதே இல்லை. இன்றைக்கி தான் போகிறேன். ஏதோ எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கொண்டு போய் வீட்டில் இறக்கி விட்டுட்டு நம்மளும் அப்படியே வீட்டுக்கு போய் தூங்கலாம். ஓகே, டாடா பை பை. பார்ட் 1 பாருங்கள், பார்ட் 2 பாருங்கள், பார்ட் 3 பாருங்கள். எத்தனை வந்திருக்குன்னு தெரியல வீடியோ, பாருங்கள். அங்கே வரணும் சரிங்களா? ஓகே, டாடா பை பை. see you at the next video guys. வெயிட் பண்ணுங்கள், அடுத்து மோட்டோ vloggingல வரேன். டாடா டாடா டாடா.